அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் இயல் 9 இருக்கக்கூடிய கவிதை பிழை தான் பார்க்க போகிறோம். உங்கள் புத்தகத்தில் இயல் 9 எடுத்துக்கங்க. இந்த கவிதையை யார் எழுதுனாங்க அப்படின்னா கல்யாண்ஜி அப்படிங்கிற ஒரு கவிஞர் தான் எழுதியிருக்கிறாரு. அவருடைய தகவல், அவருடைய முழு விவரத்தை முதல்ல நம்ம பார்க்கலாம். கல்யாண்ஜி அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம். இவர் சிறுகதை, கதை, கட்டுரை, நாவல் அப்படின்னு நிறைய எழுதியிருக்கிறாரு. வண்ணதாசன் அப்படிங்கிற பேரில் கூட இவர் தன்னுடைய பங்களிப்பை செய்துக்கிட்டு வந்துட்டுருக்காரு. புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு அப்படிங்கிற தலைப்பில் கவிதை நூல்களை நிறைய எழுதியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, அகமும் புறமும் அப்படிங்கிற ஒரு கட்டுரைய தொகுப்பு கூட இவர் வெளியிட்டிருக்கிறாரு. பல கடிதங்கள் நிறைய தொகுத்து சில இறகுகள் சில பறவைகள் அப்படிங்கிற பேரில் வெளியாயிட்டிருக்குது. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயரப்பறத்தல், ஒளியிலே தெரிவது உள்ளிட்ட பல நூல்கள், சிறுகதை தொகுப்பு நிறைய தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு சிறு இசை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்காக இவருக்கு 2016 சாகித்ய அகாதமி, அதாவது மிக உயரிய விருது தானே இது, இந்த சாகித்ய அகாதமி விருதை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. 2016 கொடுத்துருக்குறாங்க. இதுதான் கல்யாண்ஜி, அதாவது இந்த கவிதை ஆசிரியர் இருக்கிறார்ல, அவருடைய முழு விவரம். இதுதான் அவரை பற்றின தகவல். சரியா? இப்போ அவர் என்ன தகவல் நமக்கு இந்த கவிதையில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மனிதத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. மனிதம், குறைந்தபட்சம் மனிதனுக்கு என்ன வேணும்? மனிதாபிமானம் வேணும், இரக்கம், பரிவு, ஒருத்தருக்கு உதவி செய்கிறது. இது குறைந்தபட்சம் மனிதனுக்கே உரிய இயல்பு. இது இருக்கணும். இது எந்த அளவுக்கு இருக்குது மக்கள்கிட்ட அப்படிங்கிறத இவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இது என்ன தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கறை அப்படிங்கிற தலைப்பில் இந்த கவிதையை நமக்கு கொடுத்துருக்குறாரு. மற்றவங்க மேலே எந்த அளவுக்கு நம்ம அக்கறையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது உணர்த்துது. அதுதான் சுருக்கமாக மனிதம் பரவலாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்கிறார். பாடலை படித்து பார்க்கலாமா? இந்த பாடலுக்கு தனியாக உங்களுக்கு பொருள் எதுவும் கொடுக்கல. பாடலை படித்து பார்த்தாவே உங்களுக்கு பொருள் புரிஞ்சிடும். ஆனால் நுணுக்கமாக நீங்கள் படித்து பார்க்கணும், அதில் பொருளை புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம். சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது. சைக்கிள் கூடையில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது. அனைத்து திசைகளிலும் பழங்கள், அதாவது அனைத்து திசைகளிலும் பழங்கள், அதோட முடியுது. சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது, அனைத்து திசைகளிலும் பழங்கள். அது வரைக்கும் நிறுத்திக்கணும். தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. இதை என்ன, உங்களுக்கு அந்த படம் பாருங்க பக்கத்தால். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு பெரிய மனிதர் சைக்கிளில் ஒரு கூடை வச்சிருக்கிறாரு. அந்த கூடையிலேருந்து தக்காளி பழமெல்லாம் கீழே விழுந்துருச்சா, சரிஞ்சு ஓடிட்டு இருக்குது. அவரால் சைக்கிளையும் பிடிக்க முடியல, தக்காளி பழத்தையும் பிடிக்க முடியல. ரெண்டையுமே அவரால் பிடிக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காரு. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஒருத்தர் கூட அவருக்கு உதவி செய்யலை. இதுதான் இந்த படத்தில் நமக்கு தெரியுது. சரியா? இதைத்தான் இந்த பாடலில் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். இப்போ பாடலை படித்து பாருங்கள். அந்த படத்துக்குரிய புரிதல் உங்களுக்கு இதில் தெரியும். சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது, அனைத்து திசைகளிலும் பழங்கள். இப்போ சைக்கிள் கூடையில் அவர் தக்காளி வச்சிருக்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய முக்கால் சிவப்பில் இருக்கக்கூடிய அந்த தக்காளி பழம் என்ன ஆயிடுச்சு? எல்லா திசைகளிலும் கொட்டி கிடக்குது. சரியா? இப்போ அடுத்தது பாருங்க. தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். அவங்க தனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, என் தலைக்கு மேலே வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தால் என் வேலையை எப்படி நான் கவனிக்கிறது அப்படின்னு கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க. பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. இப்போ அந்த பழம் என்ன ஆயிடுச்சு? நசுங்கி போயிடுச்சு.
ஆனால் அந்த பெரியவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த பழம் நசுங்கி போனதுக்காக வருத்தப்படலை. பழம் போனால் போயிட்டு போகுதுன்னு நினச்சிட்டாரு. ஆனால் இப்படி கிடக்கக்கூடிய அந்த பழத்தை நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் கூட முன் வரலையே அப்படிங்கிற ஒரு மனசு தான் அவருக்கு ஆதங்கம் தான் அதிகமாக இருக்குது. பழம் போனால் போயிட்டு போகுது, அந்த பழத்தை நசுங்கி போனதை விட அவர் மனசு ரொம்ப நசுங்கி போயிடுச்சு. இதுதான் இந்த பாடல் நமக்கு தெரியப்படுத்துது. அப்போ அடுத்தவங்க மனிதர்கள் மேலே நம்ம எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது, எப்படி நாம் பார்க்குறோம், குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமானம் இருக்கணும். அதாவது இரக்க குணம் இருக்கணும். இரக்க குணம் இருந்தாவே போதும், அடுத்த மனிதர்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு அக்கறை வரும். ஒரு கேரிங்னா என்னது, அக்கறை. அவங்க மேலே நம்ம அக்கறைப்படணும். நம்ம அவங்களுக்கு மேலே நாம் எதுக்கு போய் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் மனிதனாக பிறந்தவன் இந்த குணத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறாரு. இது நாளடைவில் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது நம்ம தொடரணும் அப்படின்னு சொல்கிறாரு. மனிதத்துவம் வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு வலியுறுத்துது. சரியா? எவ்வளவு அழகாக ஒரே ஒரு கருத்து தான், ஆனால் எவ்வளோ அழகாக அதை நுணுக்கமாக அந்த பாடல் நமக்கு உணர்த்தி இருக்குது. சரியா? இதுதான் கல்யாண்ஜியினுடைய கவிதை அக்கறைங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காரு. இதுக்கு இலக்கண குறிப்பு பாருங்கள். உருண்டது போனது, இது ஒன்றன் பால் வினைமுற்றுகள். உருண்டது போனது அப்படிங்கிறது எதில் முடிஞ்சிருக்கு, ஒன்றன் பால். கடைசியாக முடிஞ்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்றன் பாலில் முடிஞ்சிருக்குது. முடிஞ்சு போன வினை, அதனால் இது வினைமுற்று. ஒன்றன் பால் வினைமுற்று. அடுத்தது பாரு சரிந்து. சரிந்துங்கிறது இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினை எச்சம். தூங்கிறதுல எழுத்துல முடிஞ்சிருக்குது. இத்து பிரித்து பார்த்தீங்கன்னா இத்து கூட்டல் ஊங்கிற எழுத்துல முடிஞ்சிருக்குது. அது இல்லாமல் இது எச்சம். சரிந்து அப்படிங்கிறது ஒரு எச்சம், அது வினையை கொண்டு முடிஞ்சிருக்கனால இது வினை எச்சம். அடுத்தது அனைவரும். அனைவருங்கிறது முற்றுமை. சரியா? அடுத்தது பாருங்க, பகுபத உறுப்பிலக்கணம். இதில் சரிந்து அப்படிங்கிறது உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணமாக கொடுத்துருக்குறாங்க. பகுபத உறுப்பிலக்கணம் மொத்தம் எத்தனை? 6 உறுப்புகள், மொத்தம் 6. இப்போ சரிந்துங்கிறத பிரித்து பாரு. சரி கூட்டல் இத்து இந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்து வர வேண்டிய, நமக்கு இத்து வர வேண்டிய இடத்துல இந்து வந்திருக்குது, அதனால் அந்த இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க. அடுத்தது இத்துவை, அந்த தூ இருக்குது பார்த்தியா, அந்த கடைசியாக இருக்கக்கூடிய தூவை பிரித்து பாருங்கள். இத்து கூட்டல் ஊ. இப்போ பிரித்து எழுதிட்டாங்க. இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக உறுப்பு என்ன? சரி அப்படிங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி. அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எழுத்துக்கு முதல் எழுத்து எப்பொழுதுமே சந்தி தான் வரும். அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு பேர் என்ன? விகாரம். இந்தானது விகாரம். அடுத்தது இத்து அடுத்தது கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அந்த இத்து காலத்தை குறிக்கக்கூடியது. இறந்த கால இடைநிலை. இத்துங்கிற இத்து இந்து ரெண்டுமே இறந்த காலத்துக்கு உரியது, அதனால் இது இறந்த கால இடைநிலை அப்படின்னு எழுதிருங்க. ஊ, இந்த ஊங்கிறது என்னது? வினையச்ச விகுதி. ஊங்கிறதுல முடிஞ்சாவே அது வினையச்சம், வினையை குறிக்கிறது, வினையச்ச விகுதி. அவ்வளோதான். சரியா? இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த கவிதையில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு நம்ம அடுத்த ஒரு கவிதை ஒன்று இருக்குது, குறுந்தொகை. அந்த குறுந்தொகை கவிதையை நாளைய வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.